ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, தொடர்ச்சியாக சனிக்கிழமையில் நடந்து வரும் இந்த மார்க்க வகுப்பினிலே ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நாங்கள் சில மார்க்க அம்சங்களையும் வரலாறுகளையும் சட்டங்களையும் படித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பாக கட்டாயம் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய தலைப்புகளில் ஒன்றும் தான். அந்த விஷயத்திலே எங்களது நம்பிக்கை தெளிவாக இருந்தாலும் சில பொழுதுகளில் சைத்தானின் ஊசலாட்டங்களின் காரணமாக நாங்கள் அந்த தவறான நம்பிக்கைக்கு உட்படுவதும் தொடர்ந்து இருப்பதனால் பேய் பிசாசு நம்பிக்கை ஓர் வரலாற்று பார்வை என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான அம்சங்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் ஏன் முக்கியம், எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நாங்கள் எங்களது சூழலிலே உணராது விட்டாலும் நாங்கள் பழகுகின்ற மக்கள், சந்திக்கின்ற மாற்று கொள்கையுடைய சகோதரர்களை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது, அவர்களோடு பழகுகின்ற பொழுது இந்த தலைப்பு ஒரு முக்கியமான அம்சம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, இன்று எப்படி சமூகத்திலே மனிதர்கள் என்கின்ற ஒரு படைப்பை வாழுவதாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே எங்களை சொல்கிறானோ, மலக்குகளை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகிறானோ, ஜின்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகிறானோ, இதற்கு அப்பாற்பட்ட மிருகங்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகிறானோ, அந்த பட்டியலில் 5வது ஒரு படைப்பாக பேய் பிசாசு ஆவி என்ற ஒரு படைப்பையும் இந்த சமூகம் நம்பி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, இந்த தலைப்பை பற்றி நாங்கள் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு சிறிய சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு கதை சம்பவம். அதை நாங்கள் அந்த சம்பவத்தில் என்ன கருத்து எடுக்க முடியுமோ அதுதான் இந்த தலைப்புடைய சுருக்கம். அதாவது சைனாவிலே நடந்ததாக இந்த ஜேர்னலிசம் பத்திரிகை சம்பந்தமான கல்விகள் படித்து கொடுக்கின்ற பொழுது இதை சொல்லுவார்கள். எப்படி பத்திரிகை நடத்துவது, எப்படி தலைப்பு போடுவது, எப்படி ஒரு செய்தியை கலெக்ட் பண்ணுவது, பத்திரிகை விளம்பரப்படுத்துவது எப்படி என்று படித்து கொடுக்கின்ற பொழுது இதை ஒரு சம்பவமாக சொல்வார்கள். அதாவது சைனாவில் என்னது ஒரு பத்திரிகை வெளியாகுது. உதாரணத்திற்கு அந்த பத்திரிகையில் எதெல்லாம் ஆம் என்று எழுதப்படுகிறதோ அதுக்கு எதிராக ஒரு பத்திரிகை வெளியாகும். அந்த பத்திரிகையில் இல்லை என்று எழுதுவாங்க. இந்த பத்திரிகையில் அனுமதி என்று எழுதுறதை எல்லாம் அடுத்த பத்திரிகை என்ன செய்யும்? அனுமதி இல்லை என்று எழுதும். இந்த பத்திரிகையில் நடந்த ஒன்றை ஒரு மாதிரி எழுதினா அந்த பத்திரிகை என்ன செய்யும்? அப்படி இல்லைன்னு மாற்றி எழுதும். இது ஒரு பெரிய ஒரு பிரச்சாரமாக மாறி அந்த பத்திரிகைக்கு ஒரு குழுவும் இதுக்கு எதிராக எழுதுகிற பத்திரிகைக்கு இன்னொரு குழுவும் என்று பத்திரிகை நல்லா விற்க ஆரம்பிச்சிச்சு. விளம்பரம் போய் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகிற அளவுக்கு 2 குழுக்கள் ஆகிற அளவுக்கு அந்த பத்திரிகை இடம் பிடிக்குது. இந்த ரெண்டும் உண்மையான அதாவது உண்மையாகவும் இந்த 2 பத்திரிகை பற்றிய நம்பிக்கை மக்களுக்கு மத்தியில் வளருது. அப்போ உடனடியாக சில நல்ல மக்கள் வழக்கு போட்டு இது 2ல் ஒன்றை நிப்பட்டணும், ஒரு முடிவுக்கு வரணும் என்று வழக்கு போடுறாங்க. அப்போ 2 பத்திரிகை ஆசிரியர்களும் அதுக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் முதலாவது பத்திரிகை ஆசிரியர் வாரார். அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலம் 10 மணிக்கு வழக்கு நடக்கணும் வைங்க, அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் அடுத்தவர் வரல. என்ன உங்களோட அடுத்தவர் வரலன்னு கேட்டாங்க. எப்படி வருவார் இவர் கேட்டார். 2 பேப்பர் ஆசிரியர் நான் தாண்டாரு, 2 பத்திரிகை ஆசிரியர் நான் தான் என்று சொல்லி என்ன செஞ்சாரு சொன்னார். இது ஒரு பேப்பர் சம்பந்தமாக சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், இந்த 2 பேப்பரும் விற்கிறதுக்காக வேண்டி இவர் போட்ட ஒரு திட்டம் இது. 2 பேப்பர் ஆசிரியர் யாரு? நான் தான். இவர் தான் இருக்கணும் எழுதுறது, அடுத்த பேப்பர்ல என்னது இல்லைன்னு எழுதுறது. அப்ப என்ன செய்யும்? நல்லா வியாபாரம் போறதுக்கு இதான் வழி. இந்த கதையில 2 பேப்பர் ஆசிரியர் யாரு?
ஒரு ஆள் தான். இதுதான் பேய் பிசாசு கேஸ்லையும், பேய் பிசாசு ஜின் சம்பந்தமான சப்ஜெக்ட்லையும் ரெண்டுடைய ஆசிரியர் ஒரு ஆள் தான். ரெண்டையும் நடத்துறவர் யாரு? ஒரு ஆள் தான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அந்த படிக்கிற பின்னால சொல்லப்படுகின்ற அம்சத்துடைய சுருக்கத்திலே நாங்கள் என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ள முடியும். சகோதரர்களே, இந்த பேய் பிசாசு பற்றிய நம்பிக்கை இந்த சமூகத்திலே, இஸ்லாமிய சமூகத்திற்கு வெளியே, இஸ்லாமிய சமூகத்திற்குள்ளே என பல கோணத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, முதலாவது நம்பிக்கை, பேய் பிசாசு ஆவி என்று என்ன, அதை பற்றியெல்லாம் என்னென்னதெல்லாம் சொல்லப்படுகிறதோ அத்தனையும் 100% நம்பக்கூடிய ஒரு குழு. குறிப்பாக இஸ்லாத்துக்கு வெளியே தான் இருப்பார்கள் இந்துக்கள், இந்த மத நம்பிக்கையுடையவர்கள், பௌத்தர்கள்லாம் இந்த விஷயத்தில் கூடுதலாக என்ன செய்யறாங்க, அதை கூடுதலாக நம்புவதை பார்க்கிறோம். எது? பேய் பிசாசு சம்பந்தமாக என்னென்னதெல்லாம் சொல்லப்படுகிறதோ அத்தனையும் முழுமையாக நம்பக்கூடியவர்கள். பேய் வாழ்றதாகவும், பேய்க்கு ஊடுகள் இருக்கிறதாகவும், பேய் ஊடுகள், அதுக்கு புள்ளைகள் இருக்கிறதாகவும், பரம்பரை நடத்துகிற அது ஒரு ஃபேமிலி, விளங்கிட்டானே. பேய் ஃபேமிலியுடைய முழுமையாக நம்பக்கூடியவர்கள் ஒரு குழு இருக்கிறாங்க. பேயோடு பேசலாம், பேய் வாழ்ற ஏரியாக்களை பற்றி, பேய் அதாவது பேயண்டு என்னென்னதெல்லாம் சொல்லப்படுதோ அத்தனையும் முழுமையாக நம்பக்கூடிய ஒரு சமூகம். அந்த எந்த அளவுக்கு, அதுக்கு சிடி பேசி, அதுக்கு புக் எழுதி, பேய்களுடன் கனெக்ட் ஆகுது எப்படி, நம்ம இன்டர்நெட் மாதிரி பேய்களுடன் என்னது கனெக்ட் ஆகுது எப்படி என்று புக்கெல்லாம் எழுதி, இந்த மாதிரி என்னது புத்தகங்கள் போட்டு பேய் நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ஒரு சமூகம், ஆவிகளோட தொடர்புடக்கூடிய ஒரு சமூகம், மழை பெய்யுமா வெயில் அடிக்குமான்றதெல்லாம் பேயோட பேசி என்னது முடிவெடுக்கிற ஒரு சமூகம் என்னது பேய்கள் பற்றி ஒரு சமூகம் இருக்குது. இரண்டாவது ஒரு சமூகம் வந்து அது இஸ்லாத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சமூகம், முஸ்லீம்கள். அதில் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அப்படின்னா பேயை பற்றி சொல்ற எல்லாத்தையும் நம்புறதில்ல, பேயை பற்றி சொல்ற எல்லாத்தையும் நம்பாம ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் விஷயங்களை பேயை பற்றி நம்புறது. பேய் வந்து ஒட்டுமொத்தமாக இல்லை என்றது பில, ஆனால் இந்த மாதிரி அமைப்பில் பேய்கள் உண்டு அப்படின்னு நம்பக்கூடிய இரண்டாவது குழு. மூணாவது குழு, பேய் பிசாஸ் என்ற ஒரு சப்ஜெக்டே இல்லை, அதெல்லாம் கற்பனை, யாரோ விட்டடிச்சதுன்னு சொல்லி என்னது மூன்றாவது குழு, அவங்க ஜின் மலக்குமார்கள், இதோட முடிச்சுக்கொள்வாங்க. நாலாவது குழு, பேயும் இல்லை, பிசாசும் இல்லை, ஜின்னும் இல்லை, சைத்தானும் இல்லை, வணங்கிட்டானே. இந்த ஜின்னெல்லாம் நம்ப, காதியானிகள் வந்து ஜின்னு நம்ப மாட்டாங்க. ஜின்னை இன்கார் பண்ணுகின்ற மறுக்கின்ற கூடியவர்கள் காதியானிகள். அந்த ஜின்னுக்கெல்லாம் வேற விளக்கம் சொல்லுவாங்க. குர்ஆன்ல வர ஜின் இருக்குதானே, அதுக்கெல்லாம் வேற விளக்கம், அதுக்கெல்லாம் வேறு விளக்கம் சொல்வார்கள். இப்படி ஜின்களை ஒட்டுமொத்தமாக மறுத்து நாலாவது குழு, ஜின்னும் இல்லை ஒன்றும் இல்லை, மலக்குமார்களை தவிர இந்த ஜின்னும் இல்லை, சைத்தானும் இல்லை, ஒன்றுமே இல்லை என்று மறுக்கக்கூடிய ஒரு குழு. இந்த 4 குழுக்களை சமூகத்தில் என்ன செய்யறோம் நாங்கள் பார்க்குறோம். அதாவது சரியான நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவர்களை சொல்றேன், விளங்கிட்டா. அப்ப இந்த 4 குழுக்களை நம்ம இந்த சமூகத்திலே பார்க்கிறோம். இதில் பேய் பிசாசுகள் பற்றி குர்ஆன் சுன்னா என்ன சொல்கிறது என்ற கேள்வி போட்டு இஸ்லாத்தின் பார்வையில் பேய் பிசாசு என்று போடலாம். இஸ்லாத்தின் பார்வையில் பார்க்கறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்தால் தான் பார்க்கலாம். இது வரலாற்றின் பார்வையில் தான் இதை பார்க்கலாம், வரலாற்றின் பார்வையில் தான் இதை பார்க்கலாம். இஸ்லாத்தின் பார்வையில் என்று சொல்வதற்கு இஸ்லாம் இது பற்றி ஏதாவது சொல்லி இருக்க வேண்டும். நேரடியாக இஸ்லாம் இந்த பேய் பிசாசு சம்பந்தமாக சொல்லி இருக்க வேண்டும். அரபியிலே அன்று தொடக்கம் இன்றுக்கு பேய் பிசாசுக்கு வழங்கப்படுற சொல் என்ன தெரியுமா? ஷபஹ், அஷ்பாஹ். ஷபஹ்னா பேய், அஷ்பாஹ்னா பேய்கள். இது வந்து இன்றைய நவீன யூஸ் அல்ல, ஆரம்ப காலம் தொடக்கம் ஷபஹ் என்றது பேய்க்கு தான் சொல்றது. இப்படி ஒரு சொல் குர்ஆன்லையும் இல்லை, ஹதீஸ்லையும் இல்லை, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளில் கூட இல்லை. அதனால குர்ஆன் சுன்னா இதை பற்றி நேரடியாக ஆம் என்றோ நேரடியாக இல்லை என்ற எதையும் பேசல. ஆக வரலாற்றின் பார்வையில் பேய் பிசாசு, இது நம்ம கட்டாயம் என்னது வரலாற்றின் பார்வையில் முதலாவது தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன் வரலாற்றின் பார்வையில் தெரிஞ்சுக்கொள்ளணும்? ஆரம்ப காலத்தில் டைனோசர் ஒன்று இருந்ததாக அழிஞ்சன்னு சொல்றாங்க தானே, இது வரலாற்றில் தான் தெரியணும். இந்த டைனோசர் வந்து எத்தனையாம் ஆண்டு வாழ்ந்திருக்கும், ஏன் அழிந்திருக்கும், அது வரலாறு, விளங்கிட்டா. ஒரு மிருகம் அழிந்ததாகவும் மமாசன்னு சொல்லுவாங்க, விளங்கிட்டானே. இது மாதிரி ஒன்று இருந்து அழிஞ்சதாக பார்க்கறது வரலாற்றில் தான். அப்போ வரலாற்றில் ஏற்கனவே நம்ம காணாட்டியும் வரலாற்றில் இந்த மாதிரி பேய் பிசாசு இருந்ததா அப்படி என்று தேடத்துக்கு குர்ஆன் சுன்னால வழிகள் இருக்குது, குர்ஆன் சுன்னால வழிகள் இருக்குது. முதலாவது என்ன தெரியுமா? ஏன் நான் இதை சொல்றேன் தெரியுமா? இப்படி அணுக வேண்டும் என்று ஏன் சொல்றேன் தெரியுமா? பேய் பிசாசு இல்லை, ஓகே, தனிய போக்கல அந்த நம்பிக்கை என்ன செஞ்சிருது, எங்கிருந்தாவது என்னது கொண்டு சைத்தான் ஊட்டி இருந்தாலும் இருக்குமான்னு சொல்லி என்னது ஒரு சந்தேகத்தை உண்டாக்கி திடீர்னு சத்தம் கேட்டா ஹாஃப் பேயை நம்பிட்டு வந்துருவாங்க. ஒரு அரைவாசி அளவுக்காவது பேய் இருக்க நம்பிக்கையோட திரும்புவாங்க ஏதாவது நடந்தா. இது வந்து என்னது உள்ளத்துக்குள்ள அடி மனசுல இந்த நம்பிக்கைகள் இருக்கிறதுனால இல்லை என்று சொல்லிட்டாலும், இது எப்படி என்று சொன்னால்
தாயத்து கூடாது, தட்டு கூடாது, கபரு கட்டுறது கூடாது, உடைப்போம் என்று உறுதி வைக்கிறோம். உடைங்கன்னா 10 பேர் தான் முன்னுக்கு வருவாங்க. நீங்க உடைங்க, நீங்க தான்